அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசுவின் அணுகுமுறை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 21 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு கடவுளின் மகன். அவர் அருட்பொழிவு பெற்ற மெசியா. அவர் ஒடுக்கப்படும் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் மானிட மகன். அவர்கள் நலம் பெற அவர்களுடைய துன்பங்களை சுமந்து தம் தழும்புகளால் அவர்களை குணமாக்குபவர். இப்போது அதே குணமாக்கும் பணி வழியாக அவர்களையும் தன்னிட நம்பிக்கை வைப்பவர்களாக மாற்றும் இறை ஊழியரின் பணியும் நிறைவேறுகிறது. இறை ஊழியரும் மெசியாவும் மானிட மகனும் வெவ்வேறானவர்கள் அல்ல. அவர்கள் ஒவ்வொருவர் பற்றிய இறைவாக்கும் இயேசுவில் ஒரு சேர நிறைவேறின என்பதுதான் மத்தேயு முன்வைக்கும் கருத்து. பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் பணி செய்ய தாவீதின் மைந்தன் இயேசு சென்றார் என்ற இறைவாக்கு நிறைவேறியதாக கூறுகிறது. கலிலேயா மக்களை மக்கள் நங்களின் சார்பாளர்களாக மத்தேயு முதலாவது அடையாளப்படுத்தி அதன் மூலம் மக்கள் நங்களுக்கு நீதி செய்யும் பணி நிறைவேறியதாக காண்கிறார். இப்படி பொருள் காண்பது யூத ரபிகளுக்கு கைவந்த கலை. இதற்காக அவர் விவிலியத்திலிருந்து எடுத்தாலும் பகுதியை சற்று மாற்றி அமைத்து மேற்கோள் காட்டவும் தயங்கவில்லை. கலிலேய இயேசுக்கு பின் செல்தல். நற்செய்தி பாலஸ்தீன எல்லைகளை கடந்து பிற இனத்தவிடையே தீவிரமாய் பரவியதை அடையாளப்படுத்தியதாக மத்தேயு தம் வாசருக்கு கூறுகிறார். மெசியாவின் வருகையை எதிர்நோக்கிய யூத மக்கள் அனைவரும், கலிலேய யூதரும் இயேசுவின் சீடரும் கூட மெசியா அந்நிய நுகத்தை முறித்து யூதருக்கு மட்டும் மேன்மை தரும் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டுமென விரும்பினர். ஆனால் இயேசு இறை ஊழியராகும், மெசியாவாகும். மக்கள் நங்கள் எல்லாருக்கும் நீதி வழங்கி கடவுளுடைய அன்பின் ஆளுகையை நிலை பெற செய்யவே வந்தார். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி அறிவிப்பு பணியில் இயேசு கடைபிடித்த அணுகுமுறைகள் பல. அவை நமக்கு வியப்பையும் ஞானத்தை தருகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகம் அத்தகைய ஒரு புதிய அணுகுமுறை ஒன்றை நமக்கு விளக்குகிறது. பரிசேயர் இயேசு ஒழித்து விட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்ததை இயேசு அறிந்தபோது என்ன செய்தார்? வரட்டு துணிவுடன் அவர்களை எதிர்கொள்ளவில்லை. மாறாக அங்கிருந்து புறப்பட்டு வேறு இடத்துக்கு சென்றார். இது ஒரு நற்செய்தி அறிவிப்பு அணுகுமுறை. எங்கே எதிர்ப்பும் பகையும் இருக்கிறதோ அவ்விடத்தை விட்டு அகன்று வாய்ப்புள்ள பிற இடங்களில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசு அதைத்தான் செய்தார். வெற்றி பெறும் வரை மக்கள் தங்களுக்கு நீதி அறிவிப்பார் என்று இறைவாக்கு எசாயா முன் அறிவித்த இறைவாக்கு இயேசுவில் நிறைவேறியது. தீயோரை விட்டு அகன்று பிற இடங்களில் இயேசு நற்செய்தி அறிவித்தார். அத்தகைய அணுகுமுறை நமது பணிவாழ்விலும் மறைவாழ்விலும் நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். பரிசேயர்களுக்கு அஞ்சி தமது பணி இயேசு கைவிட்டு விடவில்லை. ஆனால் இயன்ற வரையில் அவர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் தம்மை காத்து கொண்டார். தமது நேரம் வரும் வரையில் தாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். வீணாக சிக்கிக்கொண்டு பணி செய்யும் காலத்தை இழக்க வேண்டாம் என்னும் அறிவார்ந்த சிந்தனையை இது காட்டுகிறது. பாம்புகளைப் போல் முன்மதி உடையவர்களாயிருங்கள் என்று இயேசுவின் அறிவுரைக்கு அவரது இந்த அணுகுமுறை சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் அணுகுமுறையை நான் புரிந்து செயல்படுத்துகின்றேனா? இயேசு விரும்பும் நீதியான வாழ்வை ஏற்று செயல்படுத்துகின்றேனா? நான் எதிர்மறையான செயல்கள் உள்ளவரிடமிருந்து அகன்று வாழ்கின்றேனா?
மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பணிவாழ்விலே இயேசுவின் அணுகுமுறையை ஏற்று செயல்படுத்தவும், ஒவ்வொரு காலச்சூழலை உணர்ந்து செயல்படவும், இயேசு ரொம்ப நீதியான வாழ்வை ஏற்று செயல்படுத்தவும், நாங்கள் சந்திக்கின்ற எதிர்மறையான செயல்கள் உள்ளவரிடமிருந்து அகன்று மிக ஒத்துழைப்பு வழங்குகிற மத்தியில் மிகவும் உள்ளன்போடு பணி செய்யக்கூடிய ஆற்றலை தந்தருளும். ஆமீன்.